ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2017 ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன த கவர்னன்ட் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா படத்தோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோயினோட பொண்ணு வந்து மர்மமான முறையில் ஸ்விம்மிங் பூலில் விழுந்து இறந்து போயிடுது. அதே நேரத்தில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அதனால இவங்க வந்து அந்த வீட்டில் இருக்கிறத விரும்பாமல் அவங்க பிரதர் வந்து இவங்க சின்ன வயசில் எங்கே இருந்தாங்களோ அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே இவங்களுக்கு அமானுஷ்யமாக பல விஷயம்லாம் நடக்குது. அதே மாதிரி சுற்றி உள்ளவங்கலாம் அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறத பார்த்தோன்னே அவங்களும் அதிர்ச்சியாகி அந்த வீட்டை விட்டு போயிடுறாங்க. கடைசியில் இவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க பொண்ணு வந்து எப்படி இறந்து போனாங்க, அதே நேரத்தில் அந்த வீட்டில் நடந்த அமானுஷ்யத்தெல்லாம் அவங்க பிரதர் வந்து கடைசியில் சால்வ் பண்ணாரா இல்லையா, கடைசியில் இவங்களுக்கு என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட ஆக்டிங்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட நடித்த அவங்க பிரதரோட கேரக்டர் உண்மையிலே ஒரு முக்கியமான கேரக்டர். எதுக்குன்னா கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட்டுக்கு முழு காரணமே அவங்க பிரதர் தான். அதெல்லாம் நம்ம டேரக்டர் காமிச்சதும் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் தான். அதனால சில இடத்துலலாம் ஹாரர் எலமெண்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அவங்களுக்கு அமானுஷ்யமாக பல விஷயம் நடக்கும். அவங்க பொண்ணை நினச்சிக்கிட்டே அவங்க பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம டேரக்டர் ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 45 நிமிஷம் இருக்குது. இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம டேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு. நம்ம டேரக்டர் இந்த படத்தை கொண்டு போன விதம் உண்மையிலேயே அருமையாக இருந்துச்சு. ஆனால் சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம டேரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு 18+ படம் தான். அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா நம்ம டேரக்டர் இந்த கதையை கொண்டு போன விதம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் சில இடத்துலலாம் நம்ம டேரக்டர் தேவையில்லாத சீன்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்காரு. அதெல்லாம் நம்ம டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து நம்ம டேரக்டர் காட்டின விதம் உண்மையிலே ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. எதுக்குன்னா ஸ்டார்டிங்லேருந்து படத்தை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிட்டு கடைசியில் கிளைமேக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டி முடிக்கிறேன்னு ஏதோ சம்பவம் பண்ணி வச்சிட்டாரு. அதெல்லாம் நம்ம டேரக்டர் அவாய்ட் பண்ணியிருந்தா இந்த படம் உண்மையிலேயே ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். அதை நம்ம டேரக்டர் கோட்டை விட்டார். கடைசியில் ட்விஸ்ட்டு வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நம்ம டேரக்டர் வச்சு முடித்தார். அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 5.5 கொடுக்கலாம். இந்த படத்தை வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. எதுக்குன்னா இதில் 18+ கண்டென்ட்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.